ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ. அப்படி என்ன சார் உஷாராக இருக்கணும், நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அதாவது உங்கள் பிளான் நான் சொல்ல போகிறேன், ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி சாயங்காலமே வீடியோ போடுறது கொஞ்சம் வெளியே போயிட்டேன், அதனால தான் இப்போ வந்து வீடியோ போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறது வருத்தமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் நம்ம ஒரே ஒரு மாதம் என்ன பண்ண போகிறோம், ஜனவரி மாதம் இன்னும் 6 நாள் தான் இருக்குது, என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கி Jan 24 கரெக்டுங்களா? Jan 24 எஸ், Jan 24 ஆகுது. கண்டிப்பாக வந்து 6 நாள் தான் இருக்குது. அதே மாதிரி ஃபெப்ரவரி வந்து 28 நாள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் டேட்டு டைம்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், எவ்வளோ நாள் இருக்குது என்னென்னு சொல்லிட்டேன், ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம், எப்படி வந்து அருமையாக அந்த மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா படிக்க போகிறோம், பயாலஜி எப்படி படிக்க போகிறோம், கம்ப்யூட்டர் எப்படி சமாளிக்க போகிறோம், தமிழ் இங்கிலீஷ் சமாளிக்க போகிறோம்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஓவரால் இந்த ஜனவரியில் இந்த ஒரு வாரம் டைம் இருக்குது. நம்ம இந்த ஒரு வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக மேக்ஸில் எனி 3 சாப்டர்ஸ், ஓகேவா? எனி 3 சாப்டர்ஸ்னால் ஏதோ ஒரு 3 சாப்டர் முடிக்கிற மாதிரி பாரு. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து ஏதோ ஒரு 2 லெசன்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு 3 லெசன்ஸ். இதை மட்டும் இந்த 7 நாளில் ஹெவியாக முடிக்கணும். அப்போ உனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 லெசன் அப்படிங்கிறது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே சேர்த்து தான். ஸோ சாப்டர் வாரியாக இனிமேல் போங்க, ஒரு வழியே கிடையாது. அடுத்தது ஃபெப் மாதம் வந்து பார்த்திங்கன்னா Feb 1 to 8, ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும், இல்லை 7 வச்சுக்கிறேன், ப்ராக்டிக்கல் இருக்கும். அதனால் 1லேருந்து 7ஆம் தேதி முடிதான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் நம்ம எவ்வளோ முடிக்கணும் அப்படின்னா, மேக்ஸில் ஒரு 2 சாப்டர், ஃபிசிக்ஸில் இன்னும் ஒரு 2 சாப்டர், கெமிஸ்ட்ரியில் இது ஒரு 2 சாப்டர் 7 நாளில், ஓகேவா? அடுத்தது Feb 14க்கு அப்புறம், ஆஃப்டர் 14 to 20 அந்த கேப்பில் இப்போது பயாலஜியில் பாட்னி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எனி 4 லெசன்ஸ், நீங்கள் எப்போ படிக்க போகிறீங்களான்னு தெரியுது, எப்போனாலும் படிச்சுக்கலாம், லீவ் எடுத்து கூட படிச்சுக்கலாம். எனி 4 லெசன்ஸ். அண்ட் முக்கியமாக மேக்ஸ் 3 சாப்டர்ஸ், ஃபிசிக்ஸ் 3 லெசன்ஸ், கெமிஸ்ட்ரி 3 லெசன்ஸ். ஸோ இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம். ஒன்றுமே படிக்கலாம், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிறவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபிசிக்ஸில் பாருங்கள் 2 லெசன், இதில் 2 4, இதில் 7 லெசன் ஆச்சு. ஸோ ஓரளவுக்கு படித்து முடிச்சோன்னா எக்ஸாம் டைம் கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். கெமிஸ்ட்ரி 3 லெசன், இங்கே 5 லெசன், கெமிஸ்ட்ரியில் 8 லெசன் ஆச்சு. அதே மாதிரி மேக்ஸ்லேயுமே இதில் 3, இது 5, 8 லெசன் ஆச்சு. அதே மாதிரி Feb 21லேருந்து 25க்குள்ளே இங்கே பயாலஜிக்கு பதில் சிஎஸ்ஸுமே நீங்கள் இந்த 4 hours 4 லெசன்ஸ், சிஎஸ்சில் வந்து 6 லெசன்ஸ் முடிக்கிற மாதிரி பாருங்கள், ஓகேவா? 21 to 25 மேக்ஸில் 2 சாப்டர்ஸ், எனி 2 சாப்டர்ஸ். அப்புறம் ஃபிசிக்ஸில் 2 லெசன்ஸ், கெமிஸ்ட்ரியில் 2 லெசன்ஸ், ஜுவாலஜியில் 4 லெசன்ஸ், 4 or 5 லெசன்ஸ். ஸோ சிஎஸ்சில் ஒரு 3 லெசன்ஸ். இப்போ தமிழ் இங்கிலீஷ் படிக்காமல் இருப்பீங்க, அப்போது 25க்கு மேலே 26 27 இங்கிலீஷ், 28 1 2 தமிழ். மேபி தமிழில் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா 26 மட்டும் இங்கிலீஷ் பார்த்துட்டு ஒரு நாள் போதும் இங்கிலீஷ்க்கெல்லாம். ஏன்னா இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் சுத்தமாக படிக்காதவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், இனிமேலாவது நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கணும்னு. ஸோ அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு 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 ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடணும்னு சொன்னேன், ரொம்ப குழப்ப விரும்பல. ஸோ ஒரு நாள் இங்கிலீஷ் படிச்சுட்டு ஒரு 4 நாள் தமிழும் படிச்சுக்கலாம். சார் தமிழ் இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் இருக்குது. இன்னைக்கு அந்த 3 வாரத்தில் சண்டே மட்டும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்துக்கோ. வேறு நான் என்ன சொல்கிறது, இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல லேக் ஆகிறது பயாலஜி தான். கம்ப்யூட்டரும் கூட ஒரு 10 லெசன் முடிச்சிட்டோம், அது எக்ஸாம் டைம் கூட மீதி படித்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஆனால் பயாலஜியில் ஏகப்பட்ட லெசன் லேக் ஆகிறதுனால பயாலஜியுமே நீங்கள் வந்து சண்டே டைம் கிடைக்கும்போது ஒரு 2 to 3 hours படிச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது தான் இங்கே உணர்த்துது. ஸோ பாருங்கள், மேக்ஸில் 3 சாப்டர், இதில் 2 சாப்டர் 5 சாப்டர், இதில் 8 சாப்டர், மொத்தம் 8 சாப்டர் ஆச்சு. பிப்ரவரி 21 25 ஒரு 2 சாப்டர், 10 சாப்டர் ஆச்சு. 12 சாப்டரில் 10 சாப்டர் முடித்தாலே எக்ஸாம் அன்றைக்கி 3 நாள் லீவ், எக்ஸ்ட்ரா 2 சாப்டர். அதாவது நீ படித்த சாப்டர் படிக்காத சாப்டர் இந்த 10 சாப்டர் எது ரொம்ப மத்தனமாக இருக்கோ அது படித்த சாப்டர் 2 விட்டு வை, எக்ஸாம் அன்றைக்கி ரிவிஷன் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸுமே பாரு 2 4 7, இங்கே ஒரு 2 9 போதும். இன்னொரு லெசன் நம்ம எக்ஸாம் அன்றைக்கி கூட ரிவிஷன் பண்ணிக்கலாம். அடுத்து கெமிஸ்ட்ரி பாரு 3 5 8, இங்கே ஒரு 2 10 லெசன். அப்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கலன்னா இந்த இதில் படிச்சிரு. ஏன்னா
ஃபிசிக்கலில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் வச்சுட்டு இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கும் முடிச்சிரு. ஃபஸ்ட்டு 5 லெசனும் 11, 12, 13 முடிச்சிரு. அந்த 10 லெசனில் கன்ஃபார்மாக உனக்கு கஷ்டமாக இருக்க லெசனாக தான் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் மீதி டைம் இல்லைனா எக்ஸாம் அன்றைக்கி ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப ரிஸ்க்கு. எக்ஸாம் அன்றைக்கி நீ போய் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஆல்ரெடி படிச்சிருந்த லெசன் தான் போய் பண்ண முடியாதாவது தவிர படிக்காத லெசன் போய் எக்ஸாம் அன்றைக்கி பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப படிக்கலை, இப்போ தான் நான் இருக்கேன், இப்படி தான் இருக்கேன், நான் ஒரு பிளானே இல்லாமல் இருக்கிறேன், இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன், அவங்களுக்கு தான் அது. ஸோ மேலும் மேலும் படித்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 10 நாள் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஒரு 10 நாள் மேக்ஸுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்த 10 நாள் பிரிச்சுக்கோங்க, ஃபிசிக்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கு படுத்துகிற 10 நாள் முடிச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணுங்கள். அப் டு 22 முடி பண்ணுங்கள். அப்புறம் பயாலஜிக்கு ஒரு 3 நாள் எடுத்து படிங்க, கம்ப்யூட்டருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு ஒரு நாள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ராக்டிக்கல் நடுவில் வரனால தான் இரிட்டேஷனாக இருக்குது. ஏன்னா அதுக்குமே நம்ம டைம் ஒதுக்கணும். ஸோ இங்கே எல்லாமே நம்ம கைமீறி போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் இந்த பிளானாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஸோ உங்களுக்கு இடைவேளை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஜனவரி ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்கு இது ஃபிப்ல 1 to 7, பிப்ரவரியில் 14 to 20, பிப்ரவரியில் 21 to 25. ஓகேவா? ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். +2 பசங்க கன்ஃபார்மாக நம்மளால் ஒரு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். நடுவில் பார்த்திங்கன்னா படித்ததை எழுதி பார்க்கணும். சாயங்காலமோ இல்லை 2 நாள் கழிச்சோ இல்லை அந்த வீக்கெண்ட்லேயோ எழுதி பார்க்கணும். மேக்ஸிமம் அன்றைக்கி படிக்கிறது சாயங்காலமே எழுதி பார்த்துட்டு எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லைனா படித்ததை அப்போவே எழுதிப்பார். ஏன் சாயங்காலங்கிறோன்னா மறக்கதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸ் குரூப்பு, காமர்ஸ் குரூப்பு இவங்களுக்கெல்லாம் வீடியோ போடலன்னு கேட்குறேன். கண்டிப்பாக வீடியோ வரும், இம்பார்ட்டன்ட் கொஷின் வரும். அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதே பேட்டர்ன் தான். நீ படிக்கலைன்னா பிரித்து படி. இல்லைனா நான் சொல்கிற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு 10 நாள் அக்கௌண்ட்ஸு, அடுத்த 10 நாள் எக்கனாமிக்ஸு, அடுத்த 10 நாள் காமர்ஸ், இப்படி படித்தாலும் ஓகே. பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். இங்கே நான் மேக்ஸ்க்கு ஒரு பிளான் சொன்னேன்ல, ஜனவரி, பிப்ரவரி 14, 20, 21 to 25 மேக்ஸ்க்கு என்ன பிளான் சொன்னால் இதே பிளானில் போடும். கண்டிப்பாக முடிக்கலாம். ஒன்றுமே படிக்கலாம்னு கூட. இல்லைனா மேக்ஸ்க்கு ஒரு 10 நாள் ஒதுக்கிட்டு படிங்க. சிஏ நான் இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன சொன்னனோ அதே தான். சிஏக்கு ஒரு 10 லெசன் முடிச்சு வச்சுருங்க. சிஏவில் இதுதான் 12th ஸ்டாண்டர்டுக்கு. தமிழ், இங்கிலீஷு நான் இவங்களுக்கு சயின்ஸ் குரூப்புக்கு என்ன சொன்னனோ அதே தான். பெருசாக ஒன்றும் இல்லை. இது கரெக்டாக பண்ணுவீங்களா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஆனால் 12வது இப்போ படிக்கிறது இல்லை, ரொம்ப மெத்தனமாக இருக்கீங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த ஃபேர்வெல், கீர்வெளி, ஊருக்கு போகிறேன், வெளியே போகிறேன், சுற்றிட்டு இருக்கேன், சாப்பிட்றேன், என்னென்னமோ பண்ணுறீங்க. ஆனால் இப்போ தெரியாது, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. அதுதான், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நன்றி. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 3 நாளில் உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மெத்தட். தேங்க்யூ.